கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் இந்திய சாட்சியாளர்கள் இருவருக்கு நீதி சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைகளின் கீழ் வெளிநாட்டு சாட்சியாளர்களுக்கு அழைப்பாணை விடுக்கும் முறைமைக்கு அமைய அழைப்பாணை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. குறித்த 2 இந்திய சாட்சியாளர்களையும் தொடர்பு கொள்ள முடியாது என குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்திரகுட இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதற்கமைய ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த இந்த வழக்கின் சாட்சி விசாரணை திகதி ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். விசாரணைகளின் முன்னேற்றத்தை ஆராய்வதற்காக வழக்கை மீண்டும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக தெரிவித்து இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சட்டமா அதிபரால் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை நாமல் ராஜபக்ச இன்று பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் சில அமைப்பாளர் நியமனங்களை வழங்கியதன் பின்னர் கருத்து தெரிவித்தார். இன்று இந்த நாட்டில் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை நாம் காணவில்லை. ஒரு வெறுப்பு, பழிவாங்கல் மற்றும் ஒரு குழுவின் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இன்று இந்த நாட்டில் அரசியல் காணப்படுகிறது. இன்று ஆட்சி செய்யும் அரசியல் கட்சி தனது எதிரிகளை பகைவர்களாகவே பார்க்கிறது. இன்று யாராவது அரசாங்கத்துக்கு எதிராக பேசினால் அவர் ஊழல்வாதி அல்லது திருடன். ஒருபுறம் இந்த நாட்டின் ராணுவ வீரர்கள் வேட்டையாடப்படுகின்றார்கள். புலனாய்வு பிரிவினர் அறிக்கை கொடுத்ததுதான் இப்போது இருக்கின்ற தவறு. புலனாய்வு பிரிவினர் அறிக்கை கொடுக்காமல் இருந்திருந்தால் பிரச்சினை ஏற்பட்டிருக்காது. இப்போது அறிக்கை கொடுத்த புலனாய்வு பிரிவுதான் குற்றவாளி. கோப்புகளை மூடி மறைத்து வைத்திருந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கின்றன. அவர்களுக்காக பயங்கரவாதிகளுக்காக ஆஜரான சட்டத்தரணிகளுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கின்றன. அரசாங்க பதவிகள் கிடைக்கின்றன. ஆனால் பயங்கரவாதிகள் பற்றிய தகவல்களை வழங்கிய சிவில் பிரஜைகள் சிறைக்கு செல்கின்றார்கள். தெளிவாகவே அரசாங்கம் இந்த விடயத்தில் அரசியல்மயமாக்கலை செய்ய முயற்சிப்பதுடன் நாட்டில் மக்களுக்கு மத்தியில் மீண்டும் ஒரு முறை பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக தெரிகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் சாட்சிகளாக மாறுவார்கள். சட்டத்தரணிகள் குற்றவாளிகளாக மாறுவர். இப்போது செல்லும் நிகழ்ச்சி நிரலின்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை சாட்சிகளாக மாற்றுவார்கள். சட்டத்தரணிகளையும் மற்றவர்களையும் குற்றவாளிகளாக்குவார்கள். இந்த நிலைக்கு இவர்கள் இந்த அடக்குமுறையை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள்.